இன்னைக்கு உளுந்து போண்டா பார்க்க போறோங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கேன். இது கூட ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்க போறேன். ஏன்னா இது வந்து போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக சேர்க்க போறோம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜார்ல இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். உளுந்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தெளிச்சு தாங்க அரைக்கணும் நம்ம. இப்போ நம்ம இந்த உளுந்தை அரைக்க போறோம். பாருங்க, இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியா அரைஞ்சதுக்கு அப்புறமா லேசா தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் அரைக்கணும் நம்ம. பாருங்க, நம்ம மாவு நல்லா பஃபியா ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்கணுங்க போட்டா, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த மாவு சேர்த்துக்கலாங்க. மாவோட திக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து 2-3 தடவை தண்ணி தெளிச்சு அரைச்சா போதுங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்லை தண்ணி. இப்போ இந்த மாவோட பொடியா அரிஞ்ச வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போறேன். இப்போ இது கூட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது இப்படி மிக்ஸ் பண்ண உடனே போண்டாவை சுட்டு எடுத்துடணுங்க. ஏன்னா வெங்காயம் போட்டால் மாவு கொஞ்ச நேரத்தில் நீர்த்து போயிடும். நீங்கள் அப்படி மாவு ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கிறதா இருந்தால் வெங்காயம் போட்டுக்காதீங்க. எப்போ போண்டா செய்ய போறீங்களோ அப்பமா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயமும் உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா மாவு நீர்த்து வந்துடும். நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ஒரு கடாயை வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், பொரிக்கிற அளவுக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த போண்டாவில் நம்ம கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா செஞ்சு கொடுக்கலாம். சட்னியோட, சாம்பாரோட சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப அடுப்பு தீ அதிகமாக வச்சுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மேலே மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த போண்டா. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே கேரட்டு, முட்டைக்கோஸ், பீட்ரூட் எதை வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். காலிஃப்ளவர் கூட துருவிட்டு இதில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த போண்டாவே எடுத்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.